every Indian woman's choice. Indian Flower, leggings and jeggings. காவல்துறையில் காலியாக உள்ள 11,813 இடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வை அடுத்து உடல் தகுதி தேர்வுகளில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு காவல்துறை சீருடை பணியாளர்கள் தேர்வுக் குழுமம் அறிவித்துள்ளது. வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக மத்திய அரசு முதல் கட்டமாக 45 கம்பெனி துணை ராணுவப்படை வீரர்களை அனுப்பி வைக்கிறது. அவர்கள் வரும் 25ஆம் தேதி தமிழகம் வந்தடைவார்கள் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். முதல் 2020ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டிற்கு 59 பேருக்கும் 2020ஆம் ஆண்டிற்கு 65 பேருக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டுக்கான ஜெயலலிதா பெயரில் சிறப்பு கலைமாமணி விருது பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி, பழம்பெரும் பாடகி சுசீலா மற்றும் நாட்டியத்துறையை சேர்ந்த அம்பிகா காமேஸ்வர் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. நடிகர்கள் சிவகார்த்திகேயன், யோகி பாபு மற்றும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்டோரும் கலைமாமணி விருது பெறுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் கடந்த சில வருடங்கள் முன்பு கொள்ளையடிக்கப்பட்ட 6 கிலோ தங்க நகைகள் இன்று நாகர்கோவில் நீதிமன்றம் மூலம் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. சசிகலாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எடுத்தால் நிச்சயம் வரவேற்பேன் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நிகழ்காலத்தின் பரதன் சொல்லிட்டு திரு துணை முதலமைச்சர் முழு பக்கத்தில் விளம்பரம் கொடுத்திருக்காரு. அவரால் இப்போ ராவணனால கூட காக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. அவர் என்ன மாதிரியான சிக்கல்ல இருக்காரு? இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் L3 அளவு கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்காரு. அவங்களுக்குள்ள ஏதாவது மோதல் இருக்குதா? இல்லை, ராவணனால கூட காக்க முடியாதுன்னு சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னா, அவர் பரதராக இருந்ததெல்லாம் உண்மைதான். அம்மா இருந்த காலத்தில் இப்படி இருந்திருக்காரு. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரை முதல்வராக்கின சின்னம்மா முதல்வராக்கணும்னு சொல்லி எல்லாம் கேட்டப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி தானே முன்வந்து சுய விருப்பத்தின் பேரில் தான் அந்த பரதன் ரோலை பண்ணார். அந்த பரதன் அப்படியே ஒரு வாரம் அப்படியே அதே பரதனாக நின்றுருந்தாருன்னா மீண்டும் இவங்க அவருக்கே தெரியும். நானே அவர்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், ஓப்பனாகவும் சொல்கிறேன். மீண்டும் இவங்க பெங்களூர் போகிறப்ப இவங்களால் பதவி ஏற்க முடியாதப்போ அவர் நிச்சயம் ஆகியிருப்பார். ஆனால் அந்த பரதன் தவறான முடிவு எடுத்து இன்றைக்கு ராவணனோட போய் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கு அவர் இதே மாதிரி நிலைமையில் இருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன். பரதன் ராமரோட இருக்க வேண்டியவர் ராவணனோட போய் சேர்ந்துட்டாருன்னு தான் சொன்னேனே தவிர அவர் ராவணனாலே காப்பாற்ற முடியாது அப்படிலாம் சொல்லலையா. அவர் நிச்சயம் மனசு கஷ்டத்தோடு இருப்பாருங்கிறது எனக்கு தெரியுது, என்னோட உணர்வு, அவ்வளோதான். ஒருவேளை திரு பன்னீர்செல்வம் திருமதி சசிகலாவோட ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் நீங்கள் வரவேற்பீங்களா? நிச்சயம் வரவேற்பேன். பரதன் ஆகிட்டாருன்னு நினச்சிக்குவேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதியில் இருந்து வழி தவறி 6 வயது மதிக்கத்தக்க ஆண் புள்ளிமான் ஓசூர் நகர பகுதியில் புகுந்தது. இதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் மானை காலியாக இருந்த வீட்டிற்குள் புகுந்த போது கதவை அடைத்து பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் மானை மீட்டு வனப்பகுதியில் கொண்டு சென்று விட்டனர். அசாமின் புப்ரி, மேகாலயாவின் ஃபுல்பரி இடையே பிரம்மபுத்திரா நதியில் 5000 கோடி ரூபாயில் 19 கிலோமீட்டர் தூரம் கொண்ட புதிய பாலம் கட்ட பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 3231 கோடி ரூபாய் மதிப்பில் மகாபாகு பிரம்மபுத்திரா நீர்வழி போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் அசாமின் நேமதி, மஜுலி ஆகிய பகுதிகளுக்கு இடையிலான 420 கிலோமீட்டர் தொலைவு 12 கிலோமீட்டராக குறையும். இந்த நீர்வழி போக்குவரத்து திட்டத்தின் மூலம் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அண்டை நாடுகளும் இணைக்கப்படும். அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகாரின் 2வது பட்டியலை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் திமுக நிர்வாகிகள் வழங்கினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், அமைச்சர்கள் குறித்து ஆளுநரிடம் முறைகேடு புகார் அளிக்கப்பட்டுள்ளது, அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறினார். இந்த புகார் பட்டியலை எண்ணிக்கைகள் கிடைச்சதோ அன்னையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், விஜிலன்ஸ் கமிஷனர் நேராக கொடுத்துருக்கோம். அதில் பயன் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரம் கவர்னருக்கு தான் உண்டு. ஆனால் இந்த சர்க்கார் என்ன பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, அதிகாரம் யாருக்கு அதிகாரம்? கவர்னருக்கு. ஆனால் இவங்க என்ன போட்டு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா? அமைச்சர்கள் மீது புகார்கள் வந்தால் அது குறித்து ஆதாரம் உண்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அதிகாரம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க சப்பரத்துக்கு. அதையெல்லாம் தூளாக்கி விடுறாங்க. ஒரு காலக்கெடு நீங்க நியமிச்சிருக்கீங்களா, சொல்லியிருக்கீங்களா இதுக்குள்ள நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு? நாங்கள் அப்படி ஒரு காலக்கெடு கொடுத்து அப்படி வற்புறுத்த முடியாது. கவர்னர் ஏற்கனவே கொடுத்த எங்களுடைய மனு தூசிபடியாமல் அதற்குரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக மத்திய உள்துறைக்கு அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறார். ஆகவே அது மத்திய உள்துறை அமைச்சர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவைப்படுகிறவர்கள் இருப்பார்கள். நீங்க மத்திய உள்துறை அமைச்சருக்கு உதவுறீங்களா இந்த மாதிரி புகார்களை கொடுத்து? சட்டம் தேவைப்படும் போது நீங்க தருமபுரி மாவட்டத்தில் நடந்த மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் திமுக எம்பி கனிமொழியிடம் அப்பகுதி திமுக எம்பி எம்எல்ஏக்களை பற்றி குறை கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கெல்லாம் உயிரை கொடுக்கிறோம், எந்த கட்சிக்காரர் ஓட்டு கேட்கறதுக்கு வரதில்லை. எல்லாரும் பணம் வாங்கி தங்குறாங்க, எல்லாம் பணம் வாங்கி தங்குறாங்க. திமுக காரர் மட்டும்தான் இங்கிட்டு வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமாமா? போட்டாலும் போடனாலும் இவங்க நம்மளுக்கு போட்டுதான் ஆகணும், 100 வீடு கொடுத்துருவாங்க. எப்படி போட முடியாது? ஏன்னா எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களே. அந்த பக்கம் ரோடு போகுது. அம்மா உங்களுக்கு தெரியுமா எந்த இடம்னு? வெள்ளக்கெல்லாம் அந்த ஜேர்கர் ரூட்டு என்ஹெச் ரோடு. நீங்க வருவீங்க, ஒரு நாள் கூட பத்தி நின்று பேச மாட்டீங்க, ஒரு நாள் கூட நிக்க மாட்டீங்க யாருமே. கேளுங்க நான் சொல்றத. அப்பதான் எனக்கு ஒரு தெய்வம் இருங்க, நான் கேட்பேங்க. ஏங்க எம்எல்ஏ ஆகி நீங்க ஒண்ணுமே கண்டுக்கல, ரோடும் போடல, டிச்சியும் போடல, தண்ணி பிரச்சனை எங்களுக்கு தண்ணியும் கொடுக்கல, உட்காந்துட்டு மாவட்ட செயலர் எம்எல்ஏ உட்காந்து இருக்கிறீங்க. எம்பிக்கிறார் பாருங்க, தெய்வம் தான். என்ன பண்றது? ஃபண்ட் வந்தா போச்சுங்கறாங்க. அவருக்கு இப்ப ஃபண்டே நிறுத்திட்டாங்க. எம்பி இருங்க ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. இப்ப எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நிதி கிடையாது, எல்லாருடைய நிதியும் நிறுத்தி வச்சிருக்காரு மோடி. அதனால மறுபடியும் பாராளுமன்ற உறுப்பினரோட நிதி கொடுத்தப்புறம் தான் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால அது வர வரைக்கும் இல்லனா நம்ம ஆட்சி வந்த உடனே நிச்சயமா பண்ணிதான். இல்ல நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இவர் சேர்மனா இருக்கிறவரை இங்க செஞ்சாரு, இவர் சேர்மனாவே இருக்கட்டுமே பார்த்தேன். ஐயா நம்ம அடுத்த தடவை 100 வீடு எங்களுக்கு இருக்குது. ஓட்டு எத்தனை அவருக்கு தெரியும். உயிரே போனாலும் ஒரு ஓட்டு தவற மாட்டோம். வெற்றி நம்மளுது. எங்க சமத்துவபுரத்தை மட்டும் டிச்சி ரோடு ஐயா அவர் தான் போடுவாரு. இவர் தலைமை தான். நன்றி, வணக்கம். பிலிப் ஐலாந்து கோப்பைக்கான டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ரஷ்யாவின் கமிலா ராக்கிமோவா இணை பட்டம் வென்றது. 14வது IPL தொடருக்கான வீரர்கள் ஏலம் சென்னையில் நேற்று நடந்தது. இதில் கடைசி நபராக கிரிக்கெட்டில் பல சாதனைகள் புரிந்த சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கரை 20 லட்சம் ரூபாய்க்கு மும்பை அணி ஏலத்தில் எடுத்தது. அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஏலத்தொகை 20 லட்சம் ரூபாய்க்கு வேறு எந்த அணியும் ஏலம் கேட்காத நிலையில் மும்பை அணி ஏலத்தில் எடுத்தது. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 8,47,385 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 448 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4,147 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 8,30,787 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 7 பேர் உள்பட 12,451 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,9,63,394 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 13,193 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,39,542 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,67,741 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 97 பேர் உள்பட 1,56,111 பேர் உயிரிழந்துள்ளனர். Every Indian woman's choice. Indian Flower, leggings and jeggings.